உங்களுக்கு அனைத்துமே நல்ல மேன்மையாக அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க. தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் இந்த அமைப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன முரசல், சின்ன சின்ன, அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவிலே கருத்து வேறுபாடு வரும். சரிங்களா? மீனராசி நேயர்கள் உறவுகளுக்கு இடையில அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியம். அதுவும் ஜாதகப்படி 6-8 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போதுன்னா சும்மா தொட்டதுக்கெல்லாம் இந்த ஆகாத பொண்டாட்டி எதை தொட்டாலும் குத்துங்கிற மாதிரி எதையாச்சும் ஒன்று தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக ஹெல்த், உடல் நிலையில் அவ்வப்போது ஏதாவது ஒரு ஹெல்த் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக மீனராசி நேயர்கள் உடல்நிலை அமைப்புகளில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மருத்துவ விரயங்களை ஏற்படுத்துகின்றது மாதிரியான ஒரு காலம் இக்காலம். மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் கொஞ்சம் எதுலேயுமே நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் தாங்க. நான் சொல்கிற அளவுக்கு அதில் சூப்பர் இதில் சூப்பர் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெலாம் இல்லை. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம்ங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க. சரி, இருந்தாலும் இது பொது பலன் தான், பயப்பட வேண்டாம். உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து. சரிங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட், நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பு. யாராவது இந்த வெளிநாடு போகணும், இல்லை வெளியூர் போகணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளுக்கும் வெளியூர் பயணங்களுக்கும் சிறப்பான காலகட்டம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வேலைக்காக போகலாம். ஒரு சிலர் வந்து இந்த கோவில்கள் சுற்றி பார்க்குறது, இல்லை ஒரு டூர் அடிச்சுட்டு வர்றது, இல்லை ஒரு ஊருக்கு வேலைக்கு போகிறது, ஒரு 20 நாள் இருக்கிறது, இல்லை 30 நாள் இருக்கிறது, இல்லை 2 மாதம் இருக்கிறது அப்படின்னு வேலை பார்த்துட்டு வர்றதுக்கு, வெளியிடங்களில் தங்கி வேலை பார்க்குறதுக்கு, லாங் டிஸ்டன்ஸ் போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு முயற்சிக்கிறவர்களுக்கு இந்த மாதம் வெளியூர் அமைப்புகள் நன்றாக கைகூடி வருகின்ற அற்புத மாதம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் 9ஆம் இடமோ 3ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 2வது, சுப விரயங்களை நிறைய ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டம். ஒரு சொத்து வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, அல்லது பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரணங்களை வாங்கிறது அப்படின்னு 4ஆம் இடத்துல லக்னாதிபதி, அதாவது உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெறுகிறார். அவர் 12ஆம் வீட்டை 4-12 காம்பினேஷனில் இருக்கார். இது ஒரு பொருளை வாங்குவதற்காக சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அந்த பொருள் வாங்குங்க. 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த அசட்ஸை உருவாக்குற, நகை வாங்குகிற அமைப்பு கைகூடி வரும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அனைத்துமே நல்ல மேன்மையாக அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க. தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் இந்த அமைப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன முரசல், சின்ன சின்ன, அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவிலே கருத்து வேறுபாடு வரும். சரிங்களா? மீனராசி நேயர்கள் உறவுகளுக்கு இடையில அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியம். அதுவும் ஜாதகப்படி 6-8 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போதுன்னா சும்மா தொட்டதுக்கெல்லாம் இந்த ஆகாத பொண்டாட்டி எதை தொட்டாலும் குத்துங்கிற மாதிரி எதையாச்சும் ஒன்று தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக ஹெல்த், உடல் நிலையில் அவ்வப்போது ஏதாவது ஒரு ஹெல்த் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக மீனராசி நேயர்கள் உடல்நிலை அமைப்புகளில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மருத்துவ விரயங்களை ஏற்படுத்துகின்றது மாதிரியான ஒரு காலம் இக்காலம். 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தி செல்லுகின்றது என்றால் உறுதியாக நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவுகளை தந்து கொண்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியமானது. இதை பார்த்துங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும்
பொருளாதார ரீதியாக வீண் செலவுகளை குறைக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டு, அதே போல தான் பொருளாதார ரீதியாக முதலீடுகளையும் குறைக்கணும். ஒருவேளை உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது, தசாபுக்தி நல்லா இருக்குன்னா பயப்பட வேண்டாம். மற்றபடி தசாபுக்தியும் சரியில்லைன்னா தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிகப்படுத்தாதீர்கள். 4-12 4-8 தொடர்பில் குரு பகவான் வலுப்பெறுகிறார். இது போட்ட முதலீடை திருப்புறதுக்கு சிரமமாக போயிடும். 6-8-12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா கண்டிப்பாக அது நட்டத்தையோ விரயத்தையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அதனால் அந்த தப்பை செஞ்சிடாம இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் உள்வாங்கிக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் எதை செய்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுக்கிட்டே இருக்கும். விரயம், செலவு, நஷ்டம் அப்படின்னு. அது மீனராசி நேயர்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் சிறப்பான மாதம் இல்லை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஓடும். ஆபரண சேர்க்கை, சொத்து சேர்க்கைக்கு நல்லா உண்டு. அதை கடன் வாங்காமல் வாங்கினீங்கன்னா சிறப்பாக உண்டு. சரிங்களா? மற்றபடி ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். வீண் விரயங்களை தவிர்க்கணும். கொஞ்சம் அலைச்சல்கள் அடிக்கடி ஏற்படுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கிடணும். எப்போவுமே ஒரு மந்தமான சூழ்நிலையிலேயே நீங்கள் மெயின்டைன் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். எதையுமே ஒரு குழப்ப நிலையிலிருந்தே முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இதில் தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம். ஒருவேளை தசாபுக்தி 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சார்ந்தே தசாபுக்தியும் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீப் குவைட்டாக இருந்துடுறது நல்லது. நமக்கு எதுக்குப்பா வீண் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டிங்கன்னா முன்னேற்றம் இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் லாஜிக். அதை நீங்கள் நல்ல உள்வாங்கிக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு பக்கம். அதனை அடுத்ததா இந்த நிறைய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. கடன் வாங்கி இதை பண்ணுங்க, கடன் வாங்கி அதை பண்ணுங்கன்னு. அப்போ கடனை ஏற்படுத்தி எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் செய்வதை தவிர்க்கணும். ஏன்னா 4-8 காம்பினேஷன் இருக்கிறதுனாலையும் ஜென்மத்தில் சனி போய்கிட்டு இருக்கிறதுனாலையும் தேவையில்லாத கடன் தொந்தரவுகள் உங்களுக்கு அதிக விரயங்களையும் அதிக கடன் சுமைகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புண்டு. அப்போ தேவையில்லாத விஷயங்களில் வீணாக போயிட்டு மூக்க நுழைச்சி செலவு பண்ணுறதை விட்டுட்டு இருக்கிற விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்க்கிறது சிறப்பு. ஏன்னா நான் உங்களுக்கு பெருசாக விவரித்து சொல்கிறதுக்கு ஒரு சந்தோஷமாக சொல்கிற அளவில் எதுவும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் பெரும்பான்மையான பலன்கள் நெகட்டிவாக தான் இருக்குது. ஆரோக்கியம், பொருளாதாரம், தொழில் அமைப்பு, குடும்பம், இந்த 4லையும் நிதானமாக இருங்கள். நிதானமாக மட்டுமே இருங்கள். அனைத்து மீனராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.